அப்பாக்கு என்னாச்சு? அப்பா, ஹலோ, அப்பாக்கு என்னாச்சு? நீங்க என்ன செவடா உண்மையா பதில் சொல்லாம? ஆயா, இந்த நேரம் பார்த்து இந்த ஆயா வேற இங்க இருக்காது. ஏன் மிஸ்டர், என்னாச்சு? ஏன் அப்பா மயக்கம் போட்டிருக்காரு? Tell me. Hey. What happened? அப்பா. Hello, doctor. Kumar here. Good morning. நான் பேங்க்ல பர்மிஷன் வீட்டு வந்து பேசுறேன். நீங்க தயவு செஞ்சு உடனே புறப்பட்டு வாங்க. ப்ளீஸ். Thank you. Thank you. Excuse me, can you? அப்பாக்கு என்னாச்சு? யாருமே எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. பயத்தினாலும் அதிர்ச்சினாலும் ஏற்பட்ட மயக்கம்தாம்மா. I will be giving an injection. He will be all right in a few minutes. Doctor, anything serious? Nothing serious. He will be all right. Thank you. குமார், ரொம்ப நன்றிப்பா. சார், உங்க பணம் இந்த பெட்டியில பத்திரமா இருக்கு. என்ன பாச்சு? பேங்க்ல இருந்து நிறைய பணத்தோட வந்துகிட்டு இருக்கும்போது 7-8 ரவுடியை வழி மறைச்சு பணத்தை பறிக்க பார்த்தாங்க. அப்போ குமார் வந்து ஹெல்ப் பண்ணலன்னா என் பணமும் போயிருக்கும், உயிரும் போயிருக்கும். நான் வரேன் சார். ஏம்பா, உங்களை காப்பாற்ற முயற்சியிலதான் இவருக்கு அடிபட்டிருக்கோம் நினைக்கிறேன். இவர் வீடு எங்க இருக்கு? யாருக்கு இன்ஃபார்ம் பண்ண வேண்டாமா? குமாரை நான் அடிக்கடி கிளப்ல தான் சந்திச்சிருக்கேன். அவர் எங்க தங்கி இருக்கிறாருங்கிற விவரமெல்லாம் எனக்கு தெரியாது. நீ டாக்டர் சொன்னபடி மருந்தெல்லாம் கொடுத்து கவனிச்சுக்க. நான் போய் விசாரிச்சுட்டு வர்றேன். சாரி, உங்களுக்கு நான் ரொம்ப தொந்தரவு கொடுத்துட்டேன். உங்களுக்கு தான். You're talking to me? That's good. By the way, you're a very different person. Huh? I'm talking about your rare combination, that beady and lighter. That's my style. That's nice. Thank you. என் ட்ரெஸ் யாருங்க கட்டினாங்க? நான் தான் கட்டினேன். நீங்களா? பரவாயில்லையே, உங்களுக்கு வெக்கப்பட கூட தெரியுதே. By the way, உங்களை நிமித்தி உங்க ட்ரெஸ் எல்லாம் கழட்டுறதுக்குள்ள you're very strong. என்னங்க நீங்க? ஆம்பளைங்களுக்கு தெரியாம அவங்க ட்ரெஸ் கழட்ட கூடாதுங்க. ஆம்பளைங்கிறதெல்லாம் அப்புறம், இப்ப நீங்க பேஷண்ட். Who said I'm a patient? Oh, come on.
நீ ஒண்ணு கவலைப்படாத. உண்மையை கண்டுபிடிச்சு அதே நிலைமையை மறுபடியும் உருவாக்குங்க. கொக்கு இங்க வா. அவனுக்கு யார் நெருங்கிய கூட்டாளிங்க, யார் விரோதிகள் மட்டும் சொல்லு. அவனை காப்பாற்றுறது ரொம்ப சுலபமா இருக்கும். அவனுக்கு விரோதிகளே கிடையாதுப்பா, அத்தனை பேரும் ஃப்ரெண்ட்ஸுங்கடா. அதுல முக்கியமானவங்க நான், அப்புறம் ஒரு பொண்ணு. பொண்ணா யாரு? பேரு கிரி, ஹோட்டல்ல டான்ஸ் ஆடுறோம். அவளை நான் பார்க்கணுமே. அந்த பொண்ணு வந்திருக்கா? என்ன பண்ணுவா? Get out. All of you get out. I say get out! What is it that gives us the heart? இதுக்கு பேருதான் இந்த பிளடி காதலோ? Hello, could I speak to Mr. Rekha Wardre? Speaking. Rekha, Kumar here. Hello. இப்பெல்லாம் ரொம்ப பேசுறாப்ல, ஆச்சரியமா இருக்கா? ஆச்சரியம் ஏற்படலாம், ஆனா அதிருப்தி ஏற்படக்கூடாது. நோ பொம்பளைங்களை கண்டு பல்லு இழிக்கிற ஆம்பளைங்களை கண்டாவே எனக்கு பிடிக்காது. அந்த வகையில ஐ லைக் யூ வெரி மச். சரி, ரொம்ப நல்லா பேசுறீங்க. தேங்க்ஸ் ஃபார் தி காம்ப்ளிமெண்ட். வெல், இப்போ உங்களை எங்க வீட்டு பக்கமே காணுமே. நான் மட்டும் தான் அவங்க வீட்டுக்கு வந்துட்டே இருக்கணுமா? நோ, நீங்க இன்வைட் பண்ணா நான் கூட தான் வருவேன். ரேகா, do you mean it? அப்போ இன்னைக்கு சந்திக்கலாமே? எங்க எப்பன்னு சொல்லுங்க. I like your fact. You know, my daddy likes you very much. Not you. ரேகா, நான் கூப்பிட்ட உடனே நீங்க இங்க வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. எங்க அப்பா உயிரை காப்பாத்தினதுக்காக நான் இதை கூட செய்யலன்னா எப்படி? நான் உங்ககிட்ட மனம் திறந்து பேசணும், அதுக்காக கூப்பிட்டு வந்தேன். எப்படி? எது போடா கொஞ்சம். எக்ஸ்கியூஸ் மீ, இது வந்துட்டேன். என்னம்மா சௌக்கியமா இருக்கீங்களா? லக்ஷ்மன், அங்க உட்காருங்க. பரவாயில்லம்மா, நான் இங்கே உட்காரம்மா. பரவாயில்ல, அங்க உட்காருங்க. இங்க உட்கார கூடாதா? ப்ளீஸ். ஏது இவ்வளவு தூரம்? ஒண்ணு இல்லம்மா, நம்ம பிரகாஷ் இல்ல, அவன் கொலை விஷயமா முக்கியமா ஒரு ஆளை. கொஞ்சம். ஏன் சத்தம் போடக்கூடாதா? சும்மா இருங்கம்மா, நான் கிராமத்தை அப்படித்தான் சத்தம் போட்டு. கொஞ்சம். அம்மா, நம்ம பிரகாஷ் இல்ல, அவன் கொலை விஷயமா முக்கியமா ஒரு ஆளை பார்க்க வந்தேன். அம்மா, நீங்க எங்க வந்தீங்க? உங்க மாதிரி நல்ல பொண்ணுங்கெல்லாம் இந்த மாதிரி இடத்துக்கு வரலாமா? அரே, எலுமிச்சம்பழச்சாறு உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி. ஐயோ, அது கை கழுவுறதுங்க. அப்படியா? கழுவிட்டா போச்சு. எங்க? எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர், இஸ் மை சீட். இது வேணுங்களா? இல்லைங்க, இந்த இடம் எதுன்னு சொன்னேன். என்னப்பு உங்க இடம் என்ன எழுதியா இருக்கு? வேற இடத்துல போய் உட்காருங்க. சும்மா பேசிக்கிட்டு இருக்கோம்ல, போங்க. மிஸ்டர், will you please get சும்மா out? கலடா பண்ணாதீங்க, விடுங்க. குமார், please. He's Mr. Lakshman. Oh, you know him, huh? அச்சா, மைனர், மாங்குடி மைனர். என்ன வேணும்? கை கொடுக்குறீங்களா? கொடுங்க 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 கொடுங்க. அப்பு, என்னப்பு நைஸா இழுக்குறீங்க? நான் யார் தெரியுமா? வாத்தியார் சிஷ்ய. நம்ம கிட்ட உங்க பாச்சாலாம் பலிக்காது. கொண்ட போட்டிருக்கேன்னு பாக்குறீங்களா? அதுக்குள்ள விஷயம் இருக்கு. பண்ணி கேட்டீங்க. அப்போ 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 என்ன பழம் பாக்குறீங்களா? குமார், லக்ஷ்மன், என்ன எல்லாரும் பாக்குறாங்க, விடுங்க.
ரேகாமா 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 இந்த கடதாசி கொஞ்சம் படிச்சு சொல்லுங்களேன். யாரோ லில்லிங்கிற பொண்ணு 6 மணிக்கு உங்களை அவங்க வீட்டுல சந்திக்க சொல்லிருக்காங்க. அப்படிங்களா? யாருங்க இந்த லில்லி? அது ரகசியங்க, யாருக்கும் சொல்லக்கூடாது. அப்ப நீங்க போங்க போங்க போங்க. நான் வரேன். சமயத்துல நல்லாவே கொலையிறான். ஜக்கு கொக்கு வாங்கடா. அட பாவீங்களா, இவளை கொண்டுட்டாங்களே. ஐயோ போன தம்பி 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 வாப்பா. என்ன எழுதிருக்க கொஞ்சம் படிச்சு சொல்லு. கையில பாம்பு போடும். ஐயோ கொலை கொலை கொலை. கையில பாம்பு போடும். கையை காட்டு. காட்டுற கையை காட்ட மாட்டேன். காட்ட மாட்டேன். பாம்பு படம். ஏய், ஜம்பு கொலை பண்ணது யாரு? எனக்கு தெரியாது. சொல்றா. எங்க தலைவன். எவன்டா உங்க தலைவன்? சொல்ல மாட்டேன். சொல்லல கொன்னுடுவதை. நம்ம கூட்டத்துக்கு ஒரு புது ஆளை கொண்டு வந்திருக்கேன். ரெக்கமெண்டேஷன் நம்ம கூட்டத்துக்கு இதெல்லாம் வரக்கூடாது. தகுதியும் திறமை இருந்தா ஓகே. நல்ல வாட்ட சாட்டமான உடம்புதான். ஆனா தலையில முடி அதிகமா இருக்கு. அது மூளைய மறைக்காம இருந்தா சரி. நான் உன் பேரு பிரதாப். மாமியார் வீட்டுக்கு எத்த மாட்டு போய் வந்திருக்கேன். மாமியார் வீடு ஐ மீன் ஜே ரைஸ் செஞ்ச குற்றங்கள் தண்டையார் பேட்ட தனியாசனம் கைய வெட்டினது, அரசியல் கூட்டத்துல குழப்பம் விளைவிச்சது, இந்த கள்ள நோட்டு அதான் அடுத்ததா மாத்தினது. அப்போ டெய்லி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கையெடுத்து போடணுமோ? அந்த நிலவரத்துக்கு என்ன வரல. இவரு
எல்லாத்தையும் சொல்லிட்டேன் பாஸ். நீங்க ஓகே சொன்னா உடனே கையில பத்திய குத்த வேண்டியதுதான். சரி பிரதாப், நான் எந்த குற்றத்தையும் மன்னிச்சிருவே மறந்துடுவேன். ஆனா நம்பிக்கை துரோகத்தையும் மட்டும் என் குரு ராவணன் மேல சத்தியமா சொல்றேன், மன்னிக்கவும் மாட்டேன், மறக்கவும் மாட்டேன். ரைட்? என் உயிர் போனாலும் நம்பிக்கை துரோகம் மாத்திரம் செய்யவே மாட்டேன். இது எங்க கூட்டத்துல எல்லாருக்கும் இருக்க அடையாளம். சாகுற வரைக்கும் போகாது. So, Mr. Johnson, have you seen them all? Yes, I've seen them all. How is it? Wonderful. Of course. देखो यार, ये सब बहुत पुराना माल है. इंडिया सब चक्कर मारे से मिलता है. What's your price? 5 lakhs. 5 lakhs? Yeah, just 5 lakhs. Oh, the deal is done. Thank you. Got it. No, I will count by weight. Yeah, it's exactly 5 lakhs. Take it off, take it off. That is my personal. Don't touch that. Get it, get it. உள்ள போகாதப்பா, ரேகா ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கா. உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா என் பேரை சொல்லி கூப்பிடுவேன். வேலைக்காரன் நாய். அடே அடே அடே, யார பாக்குறா நாயன்னு சொன்ன? படிச்ச கல்வி. அவங்க அம்மா மாதிரி அசிங்கமா பேசுறேன். எப்ப நீங்க சந்திச்சுட்டா சண்டை போட்டுட்டே இருக்கீங்க. ஆயா, நீங்க உள்ள போங்க. காட்டாங்கிட்ட நமக்கு என்ன பேச்சு? பாப்பா எங்க என்ன இது? எக்ஸாலிஸ் படத்துக்கு டிக்கெட் புக் பண்ணிருக்கேன், இப்பதான் போன் பண்ணி சொன்னேன். கம் கம். என்னங்க என்னங்க என்னங்க, ஊர்ல இருந்து வந்து ரொம்ப நாள் ஆச்சு. எங்க அப்பாவுக்கு கடதாச்சு போடவே இல்லை. அதான் உங்ககிட்ட சொல்லி நீ வாங்கிட்டு நீங்க திரும்ப போனா எப்படி எப்படி? மிஸ்டர் குமார், நான் பாத்துட்டேன். அப்பா தான் பாக்கல. நீங்க ஒண்ணும் தப்பா நினைச்சுக்கலன்னா அப்பா நீங்க வா. முதல்ல எழுதுங்க. அதோட இப்படி உட்காருங்க. பரவாயில்லைங்க, நமக்கு இங்க உட்கார்ந்தா வசதி. எழுதுங்க. ஐயா, நீங்க ஏன் இங்க உட்காருங்க? மேல உட்காருங்க. பரவாயில்லைங்க, நமக்கு இங்க உட்கார்ந்தாதான் வசதி. சொல்லுங்க. அப்படிங்களா? அப்ப எழுதுங்க. அன்புள்ள அப்பாவும் மாமாவும் அறிவது, நான் இங்க நல்ல சௌக்கியமா இருக்கேன். அன்புள்ள அப்பாவும் மாமாவும் அறிவது, நான் இங்க நல்ல சௌக்கியமா இருக்கேன். அன்புள்ள அப்பாவும் மாமாவும் அறிவது, நான் இங்க நல்ல சௌக்கியமா இருக்கேன். என்னங்க அது இவ்வளவு நேரம் எழுதுறீங்க? எங்க ஊரு தபால்காரர் 2 வரி 2 நிமிஷத்துல எழுதிடுவாரு. பெரிய படிப்பை படிச்சா சொன்னீங்க, இவ்வளவு நேரம் எழுதுறீங்களா? அன்புள்ள அப்பாவும் மாமாவும் அறிவது. பூரா எழுதி முடிச்சிட்டேன். பூராட்டை எழுதிட்டீங்களா? என்னங்க இது மேல விவரம் நான் சொல்லவே இல்லை. பூராட்டை எழுதிட்டேன்னு சொல்றீங்க. படிக்க படிக்க கேளுங்க. அன்புள்ள அப்பாவும் மாமாவும் அறிவது, நான் இங்க நல்ல சௌக்கியமா இருக்கேன். நல்ல சௌக்கியமா இருக்கேன். என் மனோன்மணி சுட்டு கொடுத்த வடைய என்னால மறக்கவே முடியல. என்னங்க இது தப்பு தப்பா இருக்கீங்க? மனோன்மணியை பத்தி யாரும் உங்ககிட்ட சொன்னது? அவளை நினைச்சு நினைச்சு நான் உருகிட்டே பொய் பொய் பொய். கொஞ்சம் சத்தம் போடாம இருக்கீங்களா? அவ பாடிய பாட்டெல்லாம் இன்னும் என் காதுல சேனா ஒலிச்சுக்கிட்டே இருக்கு. என் மனோன்மணி கண்டாங்கி சேலை கட்டிக்கிட்டு, தலை நிறைய பூ வச்சுக்கிட்டு, 50 காசு அளவுல பொட்டு வச்சுக்கிட்டு, கையில ஒரு குடத்தோட ஆத்துக்கு போற காட்சி என் கண்ணு முன்னாடியே நிக்குது. நம்பாதீங்க. ஏங்க முறைக்கிறீங்க? அவளுக்கு எனக்கும் சீக்கிரம் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிடு. சத்தியமா சொல்றேங்க.
என்னங்க அப்படி எல்லாம் கேக்குறீங்க? எனக்கு வெக்கமா இருக்குது. சொல்லுங்க. சும்மா இருங்க, எனக்கு வெக்கமா இருக்குது. அப்படி எல்லாம் கேட்காதீங்க. ஆமா, சொன்னா என்னங்க? சும்மா இருங்க, அப்படி எல்லாம் கேட்காதீங்க. சீ, எனக்கு வெக்கமா இருக்குது. என்ன அப்படி எல்லாம் பாக்குறீங்க? எனக்கு வெக்கமா இருக்கு சொல்லல. என்னங்க அப்படி பொம்பளை மாதிரி வெக்கப்படுறீங்க? ரொம்ப நாளா வீட்டுக்கு போகாம கையெல்லாம் துணு நரைக்கு. பெரிய காட்டு அண்ணா, நீங்க வேட்டையாடலாம். நீங்க போற இடம் அட்லீஸ்ட் 1 கோடியாவது இருக்க வேண்டாமா? அங்கிள், சாவி கோவிலுக்கு போயிருக்கா, உள்ள இருக்கிறத நான் வாரிக்கிட்டு வந்தது. இது இருக்கிறதுனால தான் அண்ணன் ஆட்டம் போடுறாரு. இது போயிடுச்சேன்னு ஆட்டம் தன்னால நின்றுடும்.